எல்லாருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி இந்த வார்த்தையை ஒரு 6 மாசமா நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஜிஎஸ்டி தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. இது நம்ம இந்தியாவில் வந்து இது வரைக்கும் 3 விதமான வரிகளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸசைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியும் சர்வீஸ் டாக்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 ஒன்றா சேர்த்தது தான் ஜிஎஸ்டி. முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சேல்ஸ் டாக்ஸ் இருந்ததை வேட்னு சொல்லி அதை அட்வான்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணாங்க. இப்போ இந்த வேட்ன்றதையும் மாடிஃபை பண்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்திருக்கு. இதை ஜிஎஸ்டி ஒரு 120 நாடுகளுக்கு மேற்பட்டவங்க இதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க வெற்றிகரமான முறையில். இதை நம்ம நாடு ஒரு 10-15 வருஷமா பேசிட்டு அது இப்போதான் பின்பற்ற லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா அருண் ஜேட்லி அவங்க தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் நடந்தது. அதுல 4 விதமான வரிகள் நாடு கூட வச்சிருக்காங்க. அதாவது 5%, 12%, 18%, 28%. இந்த 28% மேல செஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரியையும் கலெக்ட் பண்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி 5, 12, 18, 28% என 4 அடுக்கு வரி விகிதமாக நிர்ணயம் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பெட்ரோல், கேஸ், ஆல்கஹால், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது. இப்போ என்ன வரியில வாங்கிட்டு இருக்காங்களோ நாளைக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆனதுக்கு அதே வரையில் தான் வாங்கிக்குவாங்க. ஜிஎஸ்டி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அமல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரதுனால யாருக்கெல்லாம் லாஸ்? சில்லறை வணிகர்கள், ஏஜென்சிஸ், தொழில் நிபுணர்கள் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் இது ஒரு பெரிய லாஸா இருக்கு அப்படின்னா, இப்போ டாக்ஸ்ல வந்து ஒரு 11% ஒரு டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையில அதுக்கு ஒரு 2%, 3% கண்டிப்பா கூட்டி இருக்காங்க. ஸோ இதனால லாஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. இப்போ இந்த கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா முன்னாடி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அணுகுனாங்க. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அதாவது மத்திய அரசுக்கு தான் அவங்க கண்டிப்பா அணுகி ஆகணும். இந்த பில்லை பாஸ் பண்றப்போ நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, எந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த இடத்துல முன்னாடி வரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எங்க மேனுஃபேக்சர் பண்ணி எங்க கொண்டு போய் விற்கிறாங்களோ அங்கதான் வரி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எந்த ஸ்டேட் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்காது. இந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல் 5 வருஷத்துக்கு வந்து ஈடுகட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? இப்போ ஆட்டோமொபைல் குட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 34% டாக்ஸ் விதிக்கிறாங்க. ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 7-20% தான் டாக்ஸ் கண்டிப்பா விதிக்க போறாங்க. அதுவும் இல்லாம சிமெண்ட், கான்கிரீட், பெயிண்ட் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே ரேட் குறையும். அதுவும் இல்லாம நுகர்வோர் பொருட்கள் அதாவது கன்சூமர் குட்ஸ் ஒரு 50%ல இருந்து 70% இருக்கிற எல்லா கன்சூமர் குட்ஸுக்குமே 0% டாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நுகர்வோருக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். அதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சரக்கு ஏத்திட்டு போற வாகனமோ எந்த செக் போஸ்ட்லயும் நிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. The rate structure today, and the rate structure will be the following: that there will be a zero tax rate in which several items, which approximately constitute 50% of the consumer price index basket, would be included. We don't call it the exempted item, we'll call it the zero rated items. நாங்க பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் அதிகமான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.